சாப்பிட்றது பெரிய பிரச்சனை. சாப்பிட்றது பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. கொஞ்சம் ஃபுல்லாக உள்ளெல்லாம் போயிட்டு பண்ணுங்க. சொத்துப்பல் பிரச்சனை இருந்தது. ஆமாம், இல்லைங்களா? எல்லா பல்லுமே அரிச்சு போய் சுகர்ன்றதுனால ஆட்டோமேட்டிக்காக இட் வில் டேமேஜ். இதெல்லாம் வந்து 3 மாதம் என்ன பண்ண முடியும்? இருக்கிறதே எடுத்துட்டா இருக்கிறத வச்சு நம்ம எதை அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஃபுல்லாக போனால் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. எதுவுமே வழியே இல்லை. அந்த ரொம்ப உங்களதெல்லாம் யூடியூப் பார்த்து ஃபுல்லாக அதுன்ட்டு இதெல்லாம் இவங்களாம் செட்டப் பண்ணி பேசுகிறாங்களா பண்ணுறாங்களான்னு கூட ஒரு டவுட் இருந்தது. வாட் இட் இஸ் ரியல். ஆனால் 4th டே எனக்கு பண்ணிட்டான். ஃபுல் மவுத் போட்டுட்டாச்சு. நான் அரக்கோணம் வெங்கடேஷன் வந்திருக்கேன். உங்கள்கிட்ட ஃபுல் மவுத் இம்ப்ளான்ட் முடிஞ்சது. இப்போ ரிவ்யூக்கு வந்திருக்கேன். பரவாயில்ல, எல்லாம் பெஸ்ட்டாக இருக்குது. என்ன பிரச்சனைனால இந்த ட்ரீட்மெண்ட்காக நீங்கள் நம்ம கிளினிக்கு வந்தீங்க சார்? சாப்பிட்றது பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. கொஞ்சம் ஃபுல்லாக உள்ளெல்லாம் போயிட்டு இருந்தது பல்லுங்க. இங்கே வந்தோடனே எல்லாம் அவங்க ஐடியா கொடுத்தாங்க, அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். அது மாதிரி இருக்குது. ஓகேன்னு அண்டர் காந்த ட்ரீட்மெண்ட்டு இப்போ நல்லா இருக்கு. பழைய மாதிரி சாப்பிட்ற மாதிரி இப்போ தான் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி வருது. ஆக்சுவலி உங்களுக்கு வந்து சொத்துப்பல் பிரச்சனை இருந்தது. எல்லா பல்லுமே அரிச்சு போய் சுகர்ன்றதுனால ஆட்டோமேட்டிக்காக இட் வில் டேமேஜ். அதுக்கு எல்லாருக்குமே தான் சுகர்ன்றது வந்தால் ஒரு எதனா ஒன்று டேமேஜ் பண்ணும். எவ்வளோ வருஷமா சுகர் இருந்தது சார்? எனக்கு இருக்குங்க ஒரு 12 years. 12 years-ஆ இருக்கு. ஓகே ஓகே. இந்த பல் பிரச்சனை எப்போ ஆரம்பிச்சது உங்களுக்கு? இப்போதான் ஒரு 5 years பேக். 5 years பேக். ஆமாம், நிறைய பார்த்தேன் நான். அங்கே இங்கே பார்த்தா எல்லாம் வந்து நமக்கு சரிப்படலை. அவங்க சொல்கிறது ஒன்றா இருக்குது, செய்கிறது ஒன்றா இருக்குது. இதெல்லாம் வந்து 3 மாதம் என்ன பண்ண முடியும்? இருக்கிறதே எடுத்துட்டா இருக்கிறத வச்சு நம்ம எதை அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஃபுல்லாக போனால் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே வந்தோம்னா வித்தின் 4 days எனக்கு முடிஞ்சு. 4th டே எனக்கு பண்ணிட்டேன். இப்போ ஃபுல் மவுத் போட்டுட்டாச்சு. இப்போ அரக்கோணம்ல இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு சொன்னாங்களா? என்ன ஒப்பீனியன் சொல்லியிருந்தாங்க சார்? யாரு உங்கள் ஊரில் கேட்டப்போ அதெல்லாம் பெஸ்ட்டு. இதை நானே பார்த்து வந்திருந்தேன். இது யாருன்னு சொல்லல, எல்லோரும் கேட்குறாங்க. அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் அப்படியே ப்ரைஸை பார்த்து பயப்படுறாங்க. பட் இது உங்களுக்கு நல்லதுன்னு சொன்னால் ஓகேன்றாங்க. எல்லாம் கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அந்த பல் பிரச்சனையினால வேற என்ன மாதிரியான கஷ்டங்கள் உங்களுக்கு இருந்தது? சாப்பிட்றது பெரிய பிரச்சனை அதுதான்ட்டு. அதனால் சரி வரணும்னு நான் ரொம்ப உங்களதெல்லாம் யூடியூப் பார்த்து ஃபுல்லாக அதுன்ட்டு இதெல்லாம் இவங்களாம் செட்டப் பண்ணி பேசுகிறாங்களா பண்ணுறாங்களான்னு கூட ஒரு டவுட் இருந்தது. வாட் இட் இஸ் ரியல். ஆனால் இப்போ நான் என்ன சொல்கிறேனோ அதே தான். இப்போ என்னோட அனுபவத்தை வச்சு பார்க்கும்போது கரெக்டாக க்ளீனாக இருக்குது. டாக்டர் அவர் பேர் என்ன? அவர் சீஃப் டாக்டர் முருகவேல் சார். சூப்பர். அவர் வந்தார். அவர் வித்தின் 1 hour 2 hours எதுவுமே வலியே இல்லை. அந்த நேரம் இதுன்ட்டு வலிக்கெல்லாம் மருந்தெல்லாம் கொடுத்தாங்க. அது கூட யூஸ் பண்ணல நான் நைட்டு கூட. ஆமாம், நான் யூஸ் பண்ணவே இல்லை. அது அப்படியே கிடக்குது. பண்ணவே இல்லை, வலியே இல்லை ஆக்சுவலாக. ஆக்சுவலி சர்ஜரி அப்போ நல்லா கோஆப்ரேட் பண்ணி அதுன்ட்டு டாக்டர் வந்தார். அவர் கிளீனாக அவர் நான் கேட்டு ஈச் அண்ட் எவ்ரி திங் அவர் கை வைக்கும் போது நான் எப்படி எது வலிக்குதா அதுன்னு கேட்டால் எல்லாம் பண்ணார். இல்லைன்னு போது கண்டினியூவாக அப்படி பண்ணார். ஓகே, ரொம்ப பிடிச்சது வந்து நமக்கு. இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான தேடல் வந்து உங்களுக்கு எவ்வளோ நாள் இருந்தது சார்? இருந்தது 2 years மேலே இருந்தது. 2 years மேலே. ஸோ 2 years-ஆக உங்களுக்கு வந்து அந்த ஒரு சொல்யூஷனே சொல்யூஷன் கிடைக்கல. பட் என்ன சொல்கிறாங்க பண்ணுறாங்க செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறமா கடைசியாக சந்தியா மேடம் வந்து பார்த்தோம். நானும் என் சன்னும் வந்து பார்த்தோம். அவங்க ஐடியா கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. நான் ஒன்றும் இல்லை, எவ்வளோன்ற ப்ரைஸ்லாம் எனக்கு தெரியும். நானே அவங்களுக்கு சொன்னேன். எல்லாம் ஆல்ரெடி ஐட்டம் ஆல் த ப்ரைஸ் மற்ற லிஸ்ட் இதெல்லாம் அவங்க சொன்னேன். பரவாயில்லைங்க, நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களே சொல்கிறீங்கன்னாங்க. பட் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் நல்லா வேணும்னு அதை பற்றி ஒன்றும் வேணான்னா வந்தோன்னா நம்ம அனுபவத்தில் க்ளீனாக தைரியமாக யாரும் வந்து பண்ணிக்கலாம்.
பணம் இருக்கணும், மனசு இருக்கணும், வந்து பண்ணிக்கலாம். அவ்வளோ தைரியமும் தைரியமே தேவையில்லை. இதுக்கு தைரியமே தேவையில்லை. வலிகளே பயப்படுறாங்க பாரு, அந்த வலி கிடையாது. அது மட்டும் நிஜம். நம்ம வந்து உங்களுக்காகலாம் சொல்லல. எனக்கு ஆக்சுவலாக ஒன்றும் வலின்றதே கிடையாது. அன்றைக்கி நைட்டு கூட கிடையாது, எதுவும் கிடையாது. இங்கே இருக்கும்போது தான் கொஞ்சம் லைட்டாக இருந்தது தவிர, மற்றபடி இங்கேருந்து வெளியே போனதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. இந்த ப்ளீடிங் கொஞ்சம் இருந்தது. ஓகே, எல்லாம் இந்த கம் ஆடுறதுக்கோசரம் ஒரு ஆயின்மெண்ட் கொடுத்தாங்க, அதோட யூஸ் பண்ணல நான். அப்படியே கிடக்குது. ஓகே ஓகே ஓகே. இப்படி உங்க இம்யூனிட்டியும் நல்லா இருந்திருக்கும் போல, அதனால பெருசா உங்களுக்கு பெயின் எதுவும் தெரியல. ஓகே ஓகே. தைரியமா செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முக்கால்வாசி பேர் பயப்படுறது தான், எப்படி இருக்கும், என்ன பல்லு கொடுங்கண்ணா நமக்கு அப்படி இப்படின்னு வந்தாங்கன்னா அவன் அனுபவத்தில் நம்மளை மாதிரி சொல்ல போகிறாங்க, அவ்வளோதான். தைரியமாக வந்து பண்ணலாம், நல்லா செஞ்சுக்கலாம். டாக்டர் வந்து சூப்பரு, எல்லா ஸ்டாஃபுமே சரி, அவங்களாம் ஈச் அண்ட் எவ்ரி திங் கேட்டு 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 பண்ணுறாங்க. அதில் வந்து யார் மேலேயும் ஒரு சின்ன குறை கூட சொல்ல முடியாது. ஒரு செட்டப் அப்படியே கரெக்டாக இருக்காங்க. ஒரு ரெஜியூம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கரெக்டாக எல்லாருமே பார்த்து எல்லாம் பண்ணுறாங்க. தங்கத்துக்கோ ஹோட்டலில் கூட அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அந்த ஹோட்டலில் கூட போய் 4 நாள் தங்கணும். 3.5 நாள் அது எக்ஸ்ட்ரா போச்சு. 3 நாள் முடிஞ்சு இது எக்ஸ்ட்ரா போச்சு. பேமெண்ட் எவ்வளோ வேணும் கேளுங்க, நான் கொடுத்துறேன்னு சொன்னேன். எக்ஸ்ட்ரா இருக்குது எல்லாம் ஒன்றே வேணாம், 3 நாள் கொடுத்தா போதும். நாங்கள் அந்த செட்டப் கூட அவங்க கரெக்டாக பார்த்துக்கிறாங்க மாதிரி மெயின்டெனன்ஸ். இப்போ இவங்க ஹாஸ்பிட்டல்ன்றதுனால வேணாம், 3 நாள் போதும் அப்படின்ட்டாங்க. ஒரு ஈவன் ஆட்டோக்கார் கூட இங்கேருந்து அங்கே அனுப்பிச்சி விட்டாங்க வளசரவாக்கத்துக்கு. அவங்க கூட கரெக்டான ப்ரைஸ் தான் கேட்டதுக்கு வாங்கிட்டு எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறீங்க கரெக்டாக, அவ்வளோதான். தட் இஸ் பெஸ்ட். உங்கள் பேருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ சார். இப்போ உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை இருந்தப்போ சரியா சாப்பிட முடியல, அதையும் தாண்டி மற்றவங்க கிட்ட பேசுறதுக்கு அதெல்லாம் எப்படி? பேசுறதுக்குலாம் கொஞ்சம் பரவாயில்ல இருந்தது. எப்போனா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மிஸ் ஆகும் இதுன்ட்டு. அது நமக்கே ஃபீல் ஆகுது. சரி, இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி ஒரு மனசா வந்துட்டேன் நான். அது ரொம்ப இன்னும் தள்ளி போடுறது வந்து இட் இஸ் நாட் குட்னு சொல்லிட்டு அவ்வளோதான். சார், நீங்க வந்து இப்போ ரொம்ப முக்கியம்னு எது நினைக்கிறீங்க? சாப்பிட்றது முக்கியம் நினைக்கிறீங்களா? உயிரோட கூடாது. ஒரு சாப்பாடு ருசி பற்றி இல்லாத சாப்பிட்றது வேஸ்ட் தானே. அது சாப்பிட்றதுக்கு இருக்கிறது ஒன்று தான், இல்லாத ஒன்று தான். பட் இங்கே ஒன்று இப்போ நல்லா ஓரளவுக்கு நல்லா இருக்கு. டே பை டே இட் இஸ் பெட்டர். நிறைய நாட்கள் நீங்க லேப்ல தான் இருந்தீங்க. லேபோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? லேப்ல சூப்பருங்க. ஐயோ, ஈச் அண்ட் எவ்ரிபடி யாரும் ஒரு குறை சொல்ல முடியாது. ரிசப்ஷனிஸ்ட்ல இருந்து கண்மணின்னு ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க முதல் கொண்டு உள்ள டாக்டர், அவங்க பேர் மெஸ்ஸியா, மெஸ்ஸி, அவங்க நல்லா ஜம்முன்னு பண்ணாங்க. கேட்டு 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 டைம் எடுத்து தான் பண்ணாங்க. சினிமாவில் கூட 2 டேக்கு 3 டேக்கு வச்சாங்கன்னா கூட பத்தலைன்னா 4 டேக்கு போவாங்க. இவங்க 10 டேக்கு 20 டேக்குன்ற மாதிரி நல்ல ட்ரீட்மெண்ட்டு. அவங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில் வர வரலாம் எங்களை வாயத்தர வாயமூடு அவங்க ஃபுல்லாக பண்ணாங்க. அதே மாதிரி டாக்டர் இவங்க பேர் ஜினேதா, அந்த மேடமும் அவங்களும் சூப்பர், நல்லா. இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு 10 days இருக்கும் இல்ல 20 days ஆயிடுச்சு. ஓகே ஓகே. 27th வந்தேன். ஓகே ஓகே. ஏப்ரல் 27th. ஓகே ஓகே. மே. இப்போ என்னெல்லாம் உங்களால சாப்பிட முடியுது சார்? இப்போ இட்லி சாப்பாடு கூட ஓரளவுக்கு நான் நேற்று முந்தானத்துல சாப்பிட ஆரம்பிச்சேன். ஓகே. அதெல்லாம் சாப்பிட முடியுது. ஓகே ஓகே ஓகே. பிரச்சனை இல்லை, எல்லாருக்கு எல்லாம் தைரியமாக வந்து பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பணம் இருக்கணும், மனம் இருக்கணும், அவ்வளோதான். ரெண்டு இருக்கணும். அந்த ரெண்டு இருந்தால் யாரோட எவ்ரிபடி கேன் கம் அண்ட் டு இட். அதுதான். இப்போ நீங்கள் வந்து அரக்கோணம்ல இருந்து வந்து பண்ணிக்கிட்டீங்க. ஸோ நீங்கள் இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வரதுக்காக என்னென்ன விஷயங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் உங்கள் வீட்டில் பண்ணிட்டு வந்தீங்க சார்? நான் ஒன்றும் அரேஞ்ச்மெண்ட்ஸே பண்ணல. மொத்தமானதெல்லாம் நீங்கள் தான் இங்கே வந்து தங்கதுலேருந்து எல்லாம் போனது வந்ததெல்லாம் கூட ஆட்டோ எல்லாம் கூட இங்கே வந்து எல்லாத்துக்கும் அனுப்புறதுக்கு வளசரவாக்கத்துக்கு ரூம் போட்டு கொடுத்தது எல்லாம் அவன் தான். என் சன் கூட வந்தார், அவன் வந்துட்டு அவர் அன்றைக்கே கிளம்பிட்டார். ஓகே. நீங்களே அங்கே மேனேஜ் பண்ணிட்டு? ஒரு சின்ன பையன் கூட வந்தான். ஓகே 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 ஓகே. ஸோ இப்போ இந்த புதுப்பல் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு சார்? நல்லா
இப்போ இது வந்து டியூரபிள் டூத் வர வரலாம் ப்ரொவிஷன் தானே இது. ஆமாம். பட் ஒரு ஹார்டாக சாப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கு, சுகர், இப்போ ஆமாம். வேற ஏதாவது மெடிக்கல் ப்ராப்ளம்? மெடிக்கல் ப்ராப்ளம் இல்லை, ஹார்ட்டுக்கு எல்லாம் தான் பண்ணோம். ஆஞ்சியோ பண்ணது எல்லாம். இல்லை. ஓகே ஓகே ஓகே. பட் எதுவுமே எல்லாம் பண்ணல. அவங்க பார்த்துட்டு டெஸ்ட் எல்லாம் ஓகே ஆனதுனால தான் அவர் கேரியர் ட்ரீட்மெண்ட்டும். ஆமாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து சுகர் அதிகமாக இருக்கும், இல்லை சம் ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம். நான் வரும்போது 270 இருந்தது. நான் வரும்போது 270. பட் அதெல்லாம் ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? அதெல்லாம் பரவாயில்ல, தைரியமாக பண்ணிக்கலாம். அதெல்லாம் சுகர்ன்றதுனால அது ஒன்றும் கிடையாது. அவர் கேர்ஃபுல்லாக பண்ணுறாரு டாக்டர். அவர் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது அன்னைக்கு ரியலாக நான் அனுபவிச்சேன். பரவாயில்ல, சில பேர் இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க, மற்ற இடத்துல நம்பி போக முடியாது. வலிக்குதா வலியான்னு கூட கேட்க மாட்டாங்க, என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அதெல்லாம் பண்ணுவாங்க. பட்டு ஈச் அண்ட் எவ்ரி திங் டாக்டரே கேட்டோ பக்கத்தில் வரும்போது வலிக்குதா 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 வலிக்குதான்ட்டு வலி இல்லாத பண்ணிட்டாங்க. வலிக்குதா வலிக்குது அவங்க தான் கேட்டாங்க, அவங்களுக்கு தான் வாய் வலிச்சிருக்கோம், எனக்கு இல்லை. இப்போ நிறைய பேர் வந்து வெளிநாடுகள்ல இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குன்றதே அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு நானும் நிறைய பார்த்தேன். நான் அங்கே லேபில் ஃபாரினர்ஸ் ஒரு 4-5 பேர் நான் வந்திருந்தாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு வேற அவங்க கூட எல்லாம் யூடியூப்ல பார்க்குறோம். ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஃபாரின்ல வந்து இவங்களாம் இதெல்லாம் பண்ணாங்கன்னா அதிகம் தான், கண்டிப்பாக 4 times ஆகும். அது இங்கே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் மாதிரி அவங்களுக்கு. இங்கே வந்து சும்மா வந்து போகிற செலவு மாதிரி தான் அவங்களுக்கு பெரிய செலவு கிடையாது. ஓகே ஓகே ஓகே. சரி, நீங்கள் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்காக ஒரு மணி ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை நீங்கள் வந்து செலவுன்னு நினைக்கிறீங்களா இல்லை முதலீடுன்னு நினைக்கிறீங்களா? முதலீடு தான் நினைக்கணும்.